ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஹென்னா டீப் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு நான் யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்து அதில் வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு டீ பவுடர், தென் ஒயிட் சுகர் வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இதை வந்துட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது லவங்கம் எடுத்திருக்கேன், கிராம்பு ஒரு 5 to 6 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து ஸ்ட்ரைன் பண்ணுங்கள். ஸோ இது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நைட் 11:45. என்னால் எதையுமே க்ளீன் பண்ண முடியல. ஸ்டவ் எல்லாமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. ஸோ பாப்பாவை தூங்க வச்சுட்டு அப்போ தான் அவள் தூங்கினா. அதுக்கப்புறம் எடுத்ததுனால எதுவுமே க்ளீன் பண்ண முடியல. எனக்கும் ரொம்ப தூக்கம் வேறு. சரி டக்குன்னு எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த டைமில் எடுத்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. ஸோ நான் 1 கப் வாட்டரை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹென்னா பவுடர், தென் வந்துட்டு ஹென்னா பவுடர் வந்துட்டு ட்ரிபிள் ஃபில்டர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல பிராண்டோட ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இதில் 6 ஸ்பூன்ஸ் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 to 5 கோன்ஸ் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு வந்தது. ஸோ ஒரு 2 பேர் அந்த மாதிரி 2-3 பேர் கூட வைக்கலாம். இதில் வந்துட்டு நான் பேபி ரப் இருக்கு இல்லையா, விக்ஸு, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஸ்டெயின் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எசென்ஷியல் ஆயிலுக்கு பதிலாக இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்டெயின் நல்லாயிருக்கும். இதுவும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக அடல்ட் விக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 to 1 ஸ்பூன்ஸ் வரைக்குமே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அவ்வளோவா ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, ஒரு அளவுக்கு அந்த தண்ணி அதோட மிக்ஸ் ஆனால் போதும். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் இடையில கொஞ்சம் இதாகுது. ஸோ அந்த விக்ஸையுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், அந்த மாதிரி நான் ஏர்டைட்டில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கிளிங் ராப் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ எசென்ஷியல் ஆயில் இல்லாமல் நம்ம விக்ஸ் போடுறதுனால ஸ்டெயின் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ஸ்டெயின் பிக்சர் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக அது டைம் இல்லை, அதுதான் நான் சொல்லணும். ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால பாப்பாவுக்கு வேறு ஃபீவர். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸ்டெயின் வந்துட்டு சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் போட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சுட்டே வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு 5 to 8 hours வரைக்குமே நம்ம செட் வச்சுருக்கணும். ரெஸ்டிங் டைம் ஓவர் நைட் கூட நீங்கள் விடலாம். ஸோ பாருங்கள் எப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலால தான் பண்ணணுன்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்பூனில் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுடலாம் இதை. நான் ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு பைப்பிங் பேக்கை மாட்டிட்டு ஸ்டாக்கின்ஸ் உள்ள போடணும். ஸோ இந்த பைப்பிங் பேக்கு, ஸ்டாக்கின்ஸு இதெல்லாமே இல்லைனா கூட ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பைப்பிங் பேக் பதிலாக கோன் மாதிரி பெருசாக பண்ணி அதில் போடலாம். ஸ்டாக்கின்ஸ் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வீட்டிலே வந்துட்டு இந்த பனியன் கிளாத்து அந்த மாதிரி துணி ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி ஸ்டாக்கின்ஸாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது அதை ஸ்டாக்கின்ஸ்குள்ளே அந்த ஹென்னா பேஸ்ட்டை போட்டுடலாம். ஸ்டாக்கின்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம இப்போ கோன் பண்ணுறோம் இல்லை டிப் பண்ணுறோம் எதுனாலும் கூட அந்த நல்லா நம்ம மிக்ஸ்லையோ இன்கேஸ் நம்ம மிக்ஸ் பண்ண தவிர விட்டுருந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கோனில் வந்துட்டு அடைச்சிக்கும். ஸோ நம்ம ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். கையிலே பாருங்கள் எப்படி கலர், இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்டெயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட்டோன்னே கலர் வருது நல்லா. கண்டிப்பாக எசென்ஷியல் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் இதெல்லாமே வந்துட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ பாருங்கள். ஸோ நான் ஒரு எம்டி கண்டெய்னர் எடுத்திருக்கேன். நீங்கள் விக்ஸோட பாக்ஸ் இருக்கும் இல்லையா, நான் ஆல்ரெடி காமிச்சேன்ல, அந்த மாதிரி பாக்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு கிளாஸ் இது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ மூடியோடு இருக்கிற எது வேணால் நீங்கள் யூஸ் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னராக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக இந்த இதுக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ஹென்னா டிப் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.